இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல் சூழலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் மதுவிலக்கு மாநாடு நடத்துகிறார். அது தொடர்பாக உங்களுடைய நிலைப்பாடு என்னவென்றெல்லாம் பல்வேறு நபர்கள் கேட்கிறார்கள். பல்வேறு அரசியல் கட்சிகள் பல்வேறு நிலைப்பாடு. எங்களை பொறுத்தவரை விசிக நடத்தக்கூடிய இந்த மதுவிலக்கு மாநாட்டை நாங்கள் எப்படி பார்க்கிறோம் என்று சொன்னால், அருந்ததியர் இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவாக கடந்த மாதம் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பினை இவர் சீராய்வு செய்ய சொல்லி மனு செய்து அந்த இடஒதுக்கீட்டிற்கு எதிராக பல்வேறு சாதி ஆதிக்க மனநிலை கொண்ட தலித் தலைவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து தமிழகத்திலும் அது போன்ற ஒரு செயல்களை தொடர்ந்து செய்து வள்ளுவர் கோட்டத்திலே, சென்னை வள்ளுவர் கோட்டத்திலே அருந்ததியர் இடஒதுக்கீட்டிற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தினையும் நடத்தி, அந்த சூழலிலே இங்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் எல்லாம் தோழர் திருமாவளவன் அவர்களுக்கு அவருடைய இந்த நடவடிக்கை, அவருடைய கருத்து, அவருடைய பேச்சு எல்லாம் முரண்பாடாக இருக்கிறது, நெருடலாக இருக்கிறது என்று சொல்லி அவர்களெல்லாம் ஒவ்வொருவராக கருத்து சொல்லி வருகிற அந்த சூழலிலே அந்த கருத்து வலுப்பெறுகிறது. திருமாவளவன் அவர்கள் எடுத்து அருந்ததியர் இடஒதுக்கீட்டிற்கு எதிராக அவர் களத்திலே இறங்குகிறார். பல்வேறு இந்தியா முழுமைக்கும் சென்று பல்வேறு தலைவர்களை தூண்டி விடுகிறார். அதனுடைய தொடர்ச்சியாக பல்வேறு செயல் திட்டங்களை முன்வைக்கப் போகிறார் என்றவுடன் தமிழ்நாட்டில் உள்ள ஜனநாயக சக்திகள் அவருக்கு எதிரான கண்டனத்தை பதிவு செய்ய ஆரம்பிக்கிற பொழுது அவர் இன்னொரு பிரச்சனையை கிளப்புகிறார். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு வேண்டுமென்று ஒரு கோரிக்கையை வைக்கிறார். அது திமுக வட்டாரத்திலே ஒரு சலசலப்பை திமுக தலைமை வரை ஏற்படுத்தி இருக்கிற சூழலிலே திடீரென்று மதுவிலக்கு மாநாட்டிற்கு, மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அதிமுகவை அழைக்கிறார். யார் வேண்டுமானாலும் வந்து கலந்து கொள்ளலாம் என்று அனைவரையும் அழைக்கிறார். அப்போது திமுக கூட்டணியிலே விரிசல் ஏற்படுமா, எடப்பாடியை அழைக்கிறாரே என்று கேட்கிற பொழுது இவர் யார் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம், நான் எல்லோரையும் தான் அழைக்கிறேன் என்று சொல்லி அப்படியே பிரச்சனைகளை திசை திருப்பி இறுதியாக நேற்று அறிவாலயத்தில் சென்று தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்து, நீங்களும் இந்த விசிக நடத்துகிற அந்த மாநாட்டிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று அறிவிப்பு செய்திருக்கிறார். அதிலே அவர் திமுக தலைமையும் ஆர்.எஸ். பாரதியும் அண்ணன் டி.கே. இளங்கோவன் அவர்களும் கலந்து கொள்வார்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஒரே கூட்டணியில் இருக்கிற ஒரு முக்கியமான தலைவர், அந்த கூட்டணி தான் ஆட்சி நடத்துகிறது, மது ஒழிப்பு மாநாடு என்ற ஒரு மாநாட்டை நடத்துகிறேன் என்ற பெயரிலே எந்த பிரச்சனையை திசை திருப்ப பார்க்கிறார்கள் என்று சொன்னால், அருந்ததியர் இடஒதுக்கீட்டிற்கு எதிராக இவர் எடுத்த நிலைப்பாடு தமிழ்நாட்டில் உள்ள ஜனநாயக சக்திகள் இவரை அந்நியப்படுத்துகிற முயற்சியிலிருந்து தன்னை தற்காத்து கொள்வதற்காகவும் திசை திருப்புவதற்காகவும் இவர் செய்கிற ஒரு நாடகம்தான் இந்த மது ஒழிப்பு நாடகம் என்பதை நாங்கள் எங்களுடைய கருத்தாக தெரிவித்துக் கொள்கிறோம்.